இன்று காலை ஆர்.பி. சௌத்ரி அவர்களுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் அவர் சொன்னதாவது, நான் சௌத்ரி சாருடன் சேர்ந்து படம் பண்ணாவிட்டாலுமே நிறைய நண்பர்களாக இருந்து வந்தோம். 4 மாதங்களுக்கு முன்னாடி ஜெயிலர் படப்பிடிப்புல இருந்தபோது அந்த ஸ்டுடியோவுக்கு ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் வந்திருக்காராம். நான் 99 படங்கள் தயாரிச்சிருக்கேன், 100வது படம் தயாரிக்க விரும்புறேன், 100வது படத்தை தயாரித்து விட்டு ஓய்வு பெறலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த 100வது படத்துல நீங்க நடிக்க வேண்டும். 2-3 ஸ்டோரி ரைட்டர்ஸ வச்சிருக்கேன். நீங்க கதை கேட்டுவிட்டு கண்டிப்பாக என்னுடைய தயாரிப்புல நடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை கேட்டுட்டு நான் 100% உங்கள் தயாரிப்புல நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் கே.எஸ். ரவிக்குமார் ஒரு விஷயத்தை என்னிடம் சொன்னாரு. ஆர்.பி. சௌத்ரி பல இயக்குனர்களை உருவாக்கியவர். அவரை கௌரவிக்கும் விதமாக இயக்குனர்கள் சேர்ந்து ஒரு பெரும் விழாவை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். பல இயக்குனர்களை உருவாக்கிய மிகப்பெரிய மனிதர் அவர். தான் தயாரித்த படங்கள்ல எந்த பிரச்சனை ஏற்பட்டதும் கிடையாது. அப்படி பிரச்சனை ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நபருடைய வீடு தேடி சென்று அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தைரியமான மனிதர் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பின்பு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு. சோ அப்படி ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் அவருடைய 100வது படத்துல கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்திருப்பார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது.